வணக்கம் தலைவா! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆனுவல் பிளானர் எப்பொழுது வெளியிட போறாங்க? இதை பற்றி தாங்க இந்த வீடியோல முழுமையான தகவல நாம இப்ப பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே வேக்கன்சிஸ் எடுக்கிறதுல ஆட்கள அரசு பணிக்கு தேர்வு செய்யறதுல முன்னணியா விளங்குறது டிஎன்பிஎஸ்சி மட்டும்தாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க இப்போதைக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்கு? அடுத்தடுத்து என்னென்ன தேர்வுகள் ஒரு ஆண்டு முழுக்க என்னென்ன நாங்க தேர்வுகள நடத்துவோம்? எந்த தேர்வுகள்ல நாம நோட்டிஃபிகேஷன வெளியிடுவோம்? எந்த தேர்வுகள்ல நாம ரிசல்ட்ஸ பப்ளிஷ் பண்ணுவோம்? எந்த தேர்வுகள்ல நாம எக்ஸாம நடத்துவோம்? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான தொகுப்பு அட்டவணை, ஆண்டு அட்டவணைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டு அட்டவணைகள முழுமையா நமக்கு வெளியிட போறாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓரிரு தினங்கள் தாங்க. ஸோ நம்ம டைமுக்கு வந்துட்டோம். இந்த டிசம்பர் 3வது வாரத்தில 100% குரூப் 4 உடைய தேர்வு தேதிகளையும், குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டையும், ஆனுவல் பிளானர் 3மே சேர்த்து ஒரே நேரத்துல வெளியிட போகிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க 2023 தான். ஸோ இன்னும் சற்று நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2024 உடைய ஆனுவல் பிளானர் வந்து அப்டேட் ஆயிடுங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். சரி, டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 உடைய தேர்வு தேதி. சார், இந்த குரூப் 4 உடைய தேர்வு தேதி அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன சார் குரூப் 4ல தேர்வு தேதி? 2023க்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 உடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல. குரூப் 4ல எவ்வளோ பேர் எடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸும் வரல. ஸோ டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் குரூப் 4ல எவ்வளோ பீப்பிள்ஸ் வந்து செலக்ட் ஆகுறாங்க, அத பொறுத்து தாங்க. ஏன்னா 3 பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடத்த இருக்கிறதா திட்டங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ பொறுத்தவரைக்கும் 30,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த அறிவிப்பு நமக்கு ஓரிரு தினங்கள்ல நமக்கு கிடைத்துவிடும். ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான மெட்டீரியல்கள் அனைத்துமே நம்ம சேனல்ல உங்களுக்கு இலவசமாக பதிவிடப்படுகிறது. ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மெட்டீரியல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.